ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து நம்ம லியோ பெட் கிளினிக் போயிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வெங்கடேஷ் ராவ் அப்படின்றவர் பெல்ட் இஸ் குட் ப்ரோ, பட் ரெட் கலர் போட்டிருந்தா என்ன நல்லாயிருக்கும், இந்த வாட்டி இல்லைனாலும் அடுத்த வாட்டி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே ப்ரோ, ட்ரை பண்ணி பார்ப்போம் அதையும். அப்புறமா என்னையை பற்றி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. தீபக் என்ன குரூப்பு, அப்புறம் சிபிஎஸ்சியா இல்லை ஸ்டேட் போர்டா, அப்புறம் நீங்கள் ஹாஸ்டல் படிக்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி என்னை பற்றி நிறையா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் இந்த வீடியோவோட பாதியில் சொல்ல முடியாது, அதனால் முழுசாக அதுக்காண்டி ஒரு வீடியோ போடுவோம். நான் எப்படி படித்தேன், எந்த ஸ்கூலில் சேர போகிறேன், இந்த மாதிரி படிப்பு சம்மந்தமாக ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லியோவோட மறுபக்கத்தை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லியோ நம்ம சொல்கிறத கேட்டிருப்பான், பேசியிருப்பான், நம்ம சிட் சொன்னால் சிட்டுன்னு உட்காருவான். இந்த மாதிரி லியோ நல்ல பையனாக தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து இவன் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கான். ஏன்னா வீட்டில் நிறைய சேட்டைகள்லாம் பண்ணுறான். அது என்னென்னன்றதை அப்படியே ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. அதில் மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லியோ வந்து எப்பயுமே நம்ம கூடயே இருக்கணும்னு நினைப்பான். அதனால் நைட்டு கூட நம்ம கூட தான் படுப்பான். நம்மளும் சரின்னு சொல்லிட்டு கூடயே படுக்க வச்சுருப்போம். ஆனால் ஒரு விஷயம் என்ன நடக்கும் பார்த்தீங்களா, கதவு பூட்டி இருக்கனால வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் போயிடுவான், அப்படி இல்லைனா யூரின் போயிடுவான். சரி, வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு நைட்டு தூங்கும்போது வெளியே விட்டானா அவன் பண்ண காரியத்தெல்லாம் பாருங்களேன். நம்ம வீட்டில் வளர்க்குற செடியோட இலையெல்லாம் கீழே தட்டி விடுறது, அப்புறமா நம்ம செருப்பு எல்லாத்தையுமே கடிக்கிறது, அப்புறம் இந்த இது வாஷிங் மிஷினோட பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கடித்து இழுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலை பார்க்குறான். இவனாலேயே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, கீழே இருக்கிற செருப்பெல்லாம் தூக்கி நைட்டு தூங்கும்போது மேலே வச்சிடுறது, செடியெல்லாம் தூக்கி இதோட வாய்க்கு எட்டாத மாதிரி மேலே எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி நிறையா விஷயம் லியோ கடிக்கிறதுக்காக பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லியோ வந்து ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்டானா நம்ம சொல்லவே கேட்க மாட்டான். நம்ம சிட்டுன்னு சொன்னால் உட்கார மாட்டான், ஸ்டாண்டுன்னு சொன்னால் நிற்க மாட்டான், இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டான். அதனால என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது செய்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து சிட்டு ஸ்டாண்டு ஏதாவது சொல்லுவோம், அப்பயுமே கேட்க மாட்டான். இதனால் நம்ம வீடியோ எடுக்கும்போது கூட கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அப்புறம் தான் வீடியோ எடுப்போம். அப்போ தான் நம்ம சொல் பேச்செல்லாம் கேட்பேன். அப்புறமா ஒரு சில சின்ன சின்ன குறும்புகள்லாம் பண்ணுவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறத எடுக்கலான்னு போய் ஃப்ரிட்ஜை திறந்தோம்னா ஃப்ரிட்ஜு அந்த கதவு பக்கத்தில் வந்து படுத்துக்குவேன். எந்திரிக்கவே மாட்டேன், என்ன சொன்னாலும் எந்திரிக்கவே மாட்டேன். இந்த வெயிலுக்கு குளிரான இடத்துல படுக்கணும்னு சொல்லி அப்படி படுத்துக்குவேன் போல். அப்புறமா புதுசாக வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள விடவே மாட்டேன். அவங்க காலவே கடிக்கிறது, அப்புறம் அவங்கள சுற்றி சுற்றி இப்படி வர்றது அப்படின்னு சொல்லி ஒரே டிஸ்டர்பாக பண்ணுவேன். வீட்டுக்கு சைடில் வந்து தேங்காயெலாம் அடுக்கி வச்சுருப்போம். அந்த தேங்காவை வந்து கடிக்கிறது, அப்புறம் தேங்காவை தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போடுறது, செருப்பு தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்புகள்லாம் நிறையா பண்ணுறேன் லியோ. அப்புறமா இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம லியோவுக்கு சாப்பாடு போட்டோன்னா அவன் சாப்பாடு சாப்பிட்றானா இல்லையோ நம்ம சாப்பாடை சாப்பிட வந்துருக்கான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்றப்ப நம்ம வாயவே பார்க்கறது, அப்புறம் நம்ம சாப்பிட்றப்ப அப்படி காரிக்கிட்டே வந்து நிற்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயத்தில் உங்கள் நாய் எந்தெந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே போல் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் லியோ, பாய் சொல்லு. பாய்.